எப்படி மாறிடுச்சுன்னா இப்போ T20 கேம் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் எல்லாரும் அடிக்கிறாங்க, லாஸ்ட் 5 ஓவர்ஸ் எல்லாரும் அடிக்கிறாங்க. இந்த மிடில் ஓவர்ஸ் தான் எந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த டீம் தான் கப் அடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. அது மிடில் ஓவரை வந்து காப்பாற்றுறது வந்து ஸ்பின்னர்ஸ் தான். இப்போ எந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு வின்னிங் வந்து குவாலிட்டி, வின்னிங்கோட பர்சன்டேஜ் அதிகமாகும். லாஸ்ட் 5 ஓவர்ஸ் 100 ரன்ஸ் ஈஸியாக அடிச்சிடறாங்க ரெண்டு பேட்ஸ்மேன். கில்லு கிட்ட கேட்டாரு, RR மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிவாட்டியா சேஸ் பண்ணிட்டு ரஷித் அடிப்பார். அந்த மேட்ச் கேட்கும்போது அவர் அசல்ட்டா சொல்றாங்க, இந்த 3 ஓவர் 45 ரன் நீங்க எப்படிங்க சேஸ் பண்றீங்க கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் பிரிச்சுக்கிறோம், 3 ஓவர் 9 பாலாக பிரிச்சுக்கிறோம், 2 ஓவர் 2 6 நீ அடி 2 6 நீ அடி, மிச்சம் 7 பால் நீங்கள் தட்டி விடுக்க ரன் அடிச்சு ஜெயிச்சிடலாம்னு சொல்லி ஈஸியாக பிரிச்சுக்கிறாங்க. இப்போ T20 கேம் அந்த அளவுக்கு எவால்வ் ஆயிடுச்சு. 3 ஓவர் 45 ரொம்ப ஈஸியாக பார்க்குறாங்க. இப்போ அது இது வந்துட்டு ஒரு கட்டத்தில் 3 ஓவர் 60 ரன்லாம் ஈஸியாக இன்னும் ஆயிடும். டெத் ஓவர் எவால்வ் ஆக மிடில் ஓவர்ஸோட